அனைவருக்கும் வணக்கம். செவியன் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான ஒரு 50 கேள்விகளை MCQ வடிவில் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி மார்ச் மந்த்துக்கு டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத சேயோன் நடப்பு 365 அந்த சீரீஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அது போக அந்த மாதத்திற்கான மொத்த நடப்பு நிகழ்வுகளையும் தொகுத்து மார்ச் மாதம் முழு நடப்புகளையும் ஃப்ரீ PDF ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதுல இருந்து எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு நோக்கில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான 50 கேள்விகள் என்னன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அப்பப்போ நம்ம படிச்சு வந்தோம்னா கடைசி நேரத்தில் நமக்கு மொத்தமா சேர்ந்து இருக்காது. அப்பப்போ தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அப்போ இந்த வருஷம் TNPSCல இந்த கேள்விகளாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளை நம்ம மார்ச் மந்த்ல என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ அதுல ஒரு 50 கேள்விகளை MCQ வடிவிலையும் அதற்கு பதிலும் நம்ம பார்க்க போறோம். 50 கொஸ்டின்ஸ் MCQ வடிவில் இருக்கு. இப்போ டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நான் எழுதிக்கிட்டே தான் வரேன், ஃபாலோ பண்ணுறேன். இல்லை இந்த மாதம் படிச்சிருக்கேன், எங்கேயோ இந்த நம்ம அகாடமி சார்பாக படித்தா வெளியே ஏதோ ஒரு அகாடமி எங்கேயோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் படித்தாலும் இந்த 50 கொஸ்டின்ஸோட PDF அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அது எழுதிட்டு கூட அந்த PDF டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு கூட இந்த வீடியோவில் ஆன்சர் சொல்கிறேன், அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்குறோம். நீங்கள் கொஸ்டின் வேணால் டவுன்லோட் பண்ணி எழுதிட்டு கூட பாருங்கள். 2025 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி ரொம்ப ரொம்ப முக்கியம். சாகித்ய அகாடமி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். TNPSCல பல முறை கேட்டிருக்காங்க சாகித்ய அகாடமி கொஸ்டின்ஸ். TNPSCக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் யார், கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஸோ இதை யார் வாங்கியிருக்கிறாங்கன்னா தமிழ்ச்செல்வன் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இது என்ன நூல் கேட்பாங்க. ஒன்று கேள்வி கேட்டால் 2025 சாகித்ய அகாடமி விருது வாங்கினது யாருன்னு கேட்பாங்க, தமிழ்ச்செல்வன். அல்லாட்டி அந்த புக்கு யாரை எழுதுனாங்கன்னு கேட்பாங்க, தமிழ் சிறுகதையின் தடங்கள். அந்த புக்கு எழுதுனது தமிழ்ச்செல்வன். அந்த புக்கு பேர் என்ன கேட்பாங்க, தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிறதா அந்த புத்தகத்தோட பெயர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2025 ஆண்டுக்கு தமிழ் எழுத்தாளரான தமிழ்ச்செல்வன் வாங்கியிருக்கிறாங்க. 2024 யார் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கா, 2023 யார் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யார் சரியாக அதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க பார்ப்போம். இந்த ரெண்டுமே முக்கியம். கண்டிப்பாக சாகித்ய அகாடமிக்கு 3 இயர்ஸ் ரெக்கார்ட் தெரிஞ்சுக்கணும். 23, 24, 25 நான் சொல்லிட்டேன், கமெண்ட் பண்ணுங்கள். 60வது ஞானபீட விருது 2025. ஞானபீட விருது TNPSCல கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும், அவார்ட்ஸ் கொடுங்க. அதாவது போன வருடத்துலேருந்து இந்த வருடம் வரைக்கும் என்னென்ன விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. குடியரசு தினத்தில் கவர்மெண்ட் சில விருதுகள் கொடுக்குறாங்க, சுதந்திர தினத்தில் விருதுகள் கொடுக்குறாங்க, இலக்கிய விருதுகள், எல்லா விருதுகளையும் எடுத்து தனியாக ஃபில்டர் பண்ணி விருதுகள் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்கறது வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி படிக்கிறது ரொம்ப முக்கியம். 2வது கேள்வியும் ரொம்ப முக்கியம். ஞானபீட விருதுங்கிறது இலக்கிய கொடுக்கக்கூடிய உயரிய விருது. ஸோ அப்படி அந்த விருது 2025 யார் வாங்கியிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வாங்கியிருக்காங்க, வைரமுத்து. இது ரொம்ப ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியா இருக்கு. வைரமுத்து ஐயா அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ வைரமுத்து ஐயா பத்தி இதை சார்ந்த சில தகவல்கள். கவிஞர் வைரமுத்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த விருதை யார் கொடுக்குறாங்கன்னா பாரதிய ஞான பீடம் அப்படின்னு சொல்லி 1944 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு கொடுக்குறாங்க. இந்தியாவில் இலக்கியத்திற்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது, ரொம்ப முக்கியம். இலக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய உயரிய விருது 1965 கொடுக்குறாங்க. 1975 அகிலன் அப்படிங்கிறவங்க சித்திரப்பாவை அப்படிங்கிற நூலுக்கு வாங்கியிருக்கிறாங்க. 2002 ஜெயகாந்தன் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஞானபீட விருதை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாட்டை சேர்ந்த 2 நபர்கள் மட்டும்தான் இந்த ஞானபீட விருது அப்படிங்கிறது வாங்கியிருக்கிறாங்க. ஒருத்தவங்க அகிலன், இன்னொருத்தவங்க ஜெயகாந்தன். ஸோ இதை அடுத்தாப்புல நமக்கு 2025 ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழர் வாங்கியிருக்காங்கன்னா அது நம்ம வைரமுத்து ஐயா தான். ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் அந்த வைரமுத்து ஐயாவுக்கு நம்ம வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இந்தியாவிலேயும் மிக உயரிய விருது வாங்கியிருக்கிறாங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அப்போ அகிலன் சித்திரப்பாவைக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஜெயகாந்தன் ஆக்சுவலாக இந்த விருது வந்து முதன்முறை எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இலக்கியங்களை பேஸ் பண்ணி அதை யாரெல்லாம் கொடுத்துறாங்க. ஆனால் இப்போ எப்படி கொடுக்குறாங்கன்னா இலக்கியவாதிகள் அவங்க பெர்சனாலிட்டியை வச்சு தான் கொடுக்குறாங்க. அதனால தான் ஜெயகாந்தன் கொடுத்தாங்க. என்ன நூல்னு சொல்லாமல் இப்போ வைரமுத்து ஐயா கொடுத்துருக்குறாங்க. நூல் மென்ஷன் பண்ணல, ஏன்னா அவங்களோட இலக்கியத்தில் அவங்க ஆளுமைத்தன்மையை பார்த்து கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்போ இந்த பரிசு தொகை என்ன கொடுக்குறாங்க, தொகையாக ஒரு 11 லட்சமும் சரஸ்வதி படம் பொறித்து விருதும் கொடுக்குறாங்க. 1965 முதல் விருது கேரளா, முதல் விருது பெற்ற கேரளாவை சேர்ந்தவர் சங்கரா குரூப் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க. இதை சார்ந்த இந்த தகவல்கள் மட்டும் போதும், இது ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்பயும் கமெண்ட்ல ஒரு கேள்வி, ஞானபீட விருது 2025 60 பார்த்தோம். இப்போ 2024 ஞானபீட விருது யார் வாங்குறா, 2023 ஞானபீட விருது யார் வாங்குறாங்க. ஞானபீட விருதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022ஆம் ஆண்டு குரூப் 4ல இந்த ஞானபீட விருது கேள்வி கேட்டாங்க. கேள்வியில கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு. அந்த டைம்ல கோவிட்னால சேம் இயர்ல 2 அவார்டு கொடுத்தாங்க. அந்த கேள்வியில குழப்பம் இருந்ததுனால டிஎன்பிசி கடைசி ஃபைனலுக்கு 2 ஆன்சர் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஞானபீட விருது கேட்பாங்க. தமிழ்நாட்டின் முதல் இரவு வான் பூங்கா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது, ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. கொல்லிமலை. இப்போ இது சார்ந்த தகவல்கள், டார்க் ஸ்கை பார்க் இரவு வான் பூங்காங்கிறது கொல்லிமலையை தொடங்கி இருக்கிறாங்க. ஸோ யாரு தொடங்குறாங்கன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ இப்படி படிக்க நம்ம ஜாகிரபி ஆங்கிளே படிக்கலாம். பாருங்க, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க நேரம் இல்லை, அது படிக்க ஸ்கிப் பண்ணோம்னா இப்போ இது நமக்கு சிலபஸ்க்குள்ள அசோசியேட் ஆயிருக்கு. எப்படி அது இணைஞ்சிருக்கு சிலபஸ்க்குள்ளேயே. இப்போ நமக்கு சிலபஸ் தமிழ்நாடு ஜாகிரபி படிக்கிறோம், 10th ஜாகிரபி புத்தகத்தில் கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்துன்னு படிக்கிறோம். ஸோ அது கூட தானே சேர்ந்துருக்கு. அப்போ இதில் தமிழ்நாடு ஜாகிரபியும் படித்த மாதிரி தானே. அப்போ அந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப நம்ம சிலபஸையும் படித்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில அரியூர் சோலை காட்டுல அமைச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு இரவு வான் பூங்கா. தொடங்கி வைத்த அமைச்சர் யாருன்னா RS ராஜகண்ணப்பன் அப்படிங்கிறவங்க தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லா அவங்களுக்கு பிடிஎஃப்லயே இருக்கு, படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்க அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப சூரியன் ஜோசப் அப்படிங்கிறவங்க தலைமையில ஒரு உயர்மட்ட குழு அப்படிங்கிறத அமைச்சிருக்கிறாங்க. இந்த குழுவை தமிழ்நாடு அரசாங்கம் அமைச்சிருக்கிறாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாப்பதான் முக்கிய நோக்கம். குறிப்பா நமக்கு நிறைய அரசியலமைப்பு படிக்கிறே வரலாற்று நிகழ்வு நிறைய இருக்கு. ராஜமன்னார் கமிட்டி, சர்க்காரிய கமிட்டின்னு. அதுல சில கமிட்டியை தவிர ராஜமன்னார் கமிட்டி குறிப்பா தமிழ்நாடு அரசாங்கம் அமைச்சது. ஏன்னா அன்றைய காலகட்ட சூழ்நிலையில ஒன்றிய அரசாங்கத்துக்கும் நம்முடைய மாநில அரசாங்கத்துக்கும் சில இடத்துல கருத்து மோதல்கள், அந்த அரசியலமைப்பில் சில மோதல்கள் இருக்கு. அப்போ அதை சீராய்வு பண்றதுக்கு ராஜமன்னார் கமிட்டி போட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் சில மோதல்கள் இருக்கு. மோதல்கள்னு சொல்ல முடியாது. நம்ம சில இடங்கள்ல மாநில அரசின் கொள்கைகள், திட்டங்களை அரசியலமைப்பிலே நமக்கு குறைவான அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அரசியலமைப்பு வடிவமைச்சது எப்படி இருக்குன்னா, வலுவான மைய அரசாகவும் கொஞ்சம் வலு குறைந்த மாநில அரசாக தான் அமைச்சிருக்கிறாங்க. கூட்டாட்சியாக தான், நம்ம கூட்டாட்சி என்ன சொல்லுவாங்கன்னா குவாசி ஃபெடரலிசம் சொல்லுவாங்க, அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி கேசி வியர் அப்படிங்கிறவர் வர்ணிச்சிருப்பார். நம்ம கான்ஸ்டியூஷன் முழுமையான கூட்டாட்சி நீங்க வைக்கிறேன்னு. அப்ப இந்த கூட்டாட்சி பிரச்சனை ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்கு. அரசியலமைப்பு இதை பத்தி நம்ம தெளிவா படிச்சிருப்போம் பாலிட்டியில. அது சார்ந்த கேள்விதான் திரும்பி நம்ம மாநிலங்கள்ல அமைப்பு பார்க்கறதுக்கு குரியன் ஜோசப் தலைமையில கமிட்டி போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்ப மாநில உரிமைகளை பாதுகாக்க இந்த குரியன் ஜோசப் குழு என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இந்தியாவில் கட்டமைப்பை மறுசீரமைப்பதற்கும் நடவடிக்கைகளை மறுஆய்வு செய்து பரிந்துரைக்க ஒரு உயர்மட்ட குழுவை தமிழக முதல்வர் அறிவித்தார். பொதுவாகவே இந்த மாநில உரிமைகளின் பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு வரலாற்று நிகழ்வாகவே இருக்கு. அரசியலமைப்பு இதை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் பாலிட்டிலையுமே. முன்னாடியே ராஜமன்னார் குழு அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. அதாவது முன்னாடி வரலாற்று நிகழ்வு 50 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்த்தாலும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சில கொள்கை மோதல்கள் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். அரசியலமைப்புல நம்ம அரசியலமைப்பு அப்படிங்கிறது கூட்டாட்சி அரசியலமைப்பு சொல்றோம். அந்த கூட்டாட்சி அரசியலமைப்பு ஒரு விமர்சனத்திற்கு உள்ளானதாக தான் இருக்கு. பார்த்தோம்னா நம்ம அரசியலமைப்பு கூட்டாட்சி என்ன சொல்றாங்கன்னா, அரைகுறைத்தன்மை உடைய கூட்டாட்சி சொல்றாங்க, குவாசி ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு கேசி வியர் அப்படிங்கிறவங்க வர்ணிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, வலுவான மத்திய அரசா இருக்கு, வலுவில்லாத மாநில அரசா இருக்கு. இப்போ கூட்டாட்சி தன்மையில நமக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க அப்படிங்கிறது அப்ப இருந்தே நமக்கு ஒரு குறையா இருந்திருக்கும். ஸோ அந்த இதை களைவதற்கு ராஜமன்னார் கமிட்டி தான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இப்ப குரியன் ஜோசப் தலைமையில குழு போட்டிருக்காங்க. இவங்க யாருன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி. இந்த குழுல யாரா இருக்காங்கன்னா, முன்னாள் IAS அதிகாரியான அசோக் வர்தன் செட்டி, பொருளாதார நிபுணரான M நாகநாதன், இவங்களாம் இந்த குழுல இருக்கிறாங்க. சரி,
சரி, இப்போ ஹிஸ்டரி பார்த்தோம்னா 1969லயே கலைஞர் கருணாநிதி மத்திய மாநில உறவுகளை குறித்த ஆராய ராஜமன்னார் கமிட்டி போட்டிருக்காங்க. 71 ராஜமன்னார் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. திரும்பி மத்திய அரசு போட்டிருப்பாங்க. 1983ல சர்க்காரியா கமிஷன் போட்டிருப்பாங்க. இந்த கமிட்டிஸ்லாம் ரொம்ப முக்கியம். ராஜமன்னார் கமிட்டி பத்தி குரூப் 1 குரூப் 4ல கேள்விகள் கேட்டிருக்காங்க. சர்க்காரியா கமிஷன் லாஸ்ட் இயர் குரூப் 2 கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. 2024 குரூப் 2 பிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. 2007ல புஞ்சி ஆணையம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி ஆராய்வதற்கு தான் நமக்கு சிலபஸ்ல அப்படியே இருக்கு. சிலபஸ் குவாலிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள்ங்கிற சிலபஸ்ல இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக போடப்பட்ட குழு தான் குரியன் ஜோசப் குழு. February 16, 2026 அன்று இவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நமக்கு மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீ பிடிஎஃப்ல டீட்டெயிலாக இருக்கு. இங்கே நான் டீட்டெயில் கொண்டு வரல, டைம் காரணமா டீட்டெயில் கொண்டு வரல. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டின் 2030ஆம் ஆண்டுக்கான பொருளாதார இலக்கு என்ன? $1 trillion எக்கனாமி அப்படிங்கிறது தான் 2030ஆம் ஆண்டுக்கான பொருளாதார இலக்கு. இது 2021 அனௌன்ஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்கு. இந்த $1 trillion எக்கனாமி அப்படிங்கிறத நம்ம அடையணும். இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு ரயில் பாலம் நம்ம பாம்பன் பிரிட்ஜ் தான். கட்டணைத்தூறு அறிவு பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது? மெரினா கடற்கரை, மெரினா பீச்ல தொடங்கி இருக்கிறாங்க. இடம் சென்னை மெரினா கடற்கரை. திறந்தவர் சீஃப் மினிஸ்டர். பள்ளிக்கல்வித்துறை சார்பா இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. கீழடி அகழ்வாய்வின் எத்தனையாவது கட்டம் இப்போ போயிருக்கு? 11வது ஃபேஸ் போயிட்டு இருக்கு. கீழடியில 11வது கட்டம் போயிட்டு இருக்கு. ஜவுளி ஏற்றுமதியில் இந்தியாவின் முதன்மை மாநிலம் எது? இப்ப தமிழ்நாடு தான். இந்த ஜவுளி ஏற்றுமதிக்கும் ரொம்ப வரலாற்று நிகழ்வு எடுத்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்ப சம்பந்தம். இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி எதை அழைக்கிறாங்க? நம்ம பள்ளி புத்தக அளவில் மும்பை கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா இந்தியாவின் மான்செஸ்டர் சர்ச் பண்ணீங்கன்னா அகமதாபாத் வரும். குஜராத்தில் அகமதாபாத் வரும். காரணம் என்னன்னா இப்போ மும்பையை விட காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஜவுளி எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது அகமதாபாத்தில் அதிகமாச்சு. சவுத் இந்தியாவோட மான்செஸ்டர் எதை சொல்கிறோம்? கோயம்புத்தூர். ஏன் இந்த மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம்? ஸோ அப்போ இங்கிலாந்தில் மான்செஸ்டர்னு ஒரு நகரம் இருக்குது. அந்த மான்செஸ்டர் நகரம் முழுவதும் ஜவுளி தொழிற்சாலைகள் நிறைந்தது தான். ஸோ அப்போ பிரிட்டிஷ்காரங்களோட முக்கியமான ஒரு தொழில், அவங்க இண்டஸ்ட்ரி முக்கியமான தொழில் என்னன்னா அவங்களுக்கு ஜவுளி தொழில் தான். ஸோ இங்கே இந்த ஜவுளி தொழில் அப்படிங்கிறத ரொம்ப டெவலப் பண்ணுறாங்க. முன்னாடி இயற்கையாக பண்ணுறாங்க, பின்னாடி ஆர்டிஃபிஷியலாக நிறையா கெமிக்கல் காம்பவுண்ட்லாம் கொண்டு வந்து ஜவுளி தொழிற்சாலையை நல்ல அபரிவிதமான வளர்ச்சி கொண்டு வராங்க. அப்போ இந்தியாவில் பார்க்கையில் நல்ல ஜவுளி தொழிற்சாலைகள் அதிகமாக வளர்ந்த இடம் எதுனா மும்பையும் கோயம்புத்தூரும் தான். அப்போ அந்த மும்பையை என்ன சொல்கிறாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க, எங்கள் ஊர் மாதிரி எங்கள் ஊர் மான்செஸ்டர் மாதிரி உங்கள் ஊர் மும்பை இருக்குது, அதனால் இதுக்கு பேர் இந்தியாவின் மான்செஸ்டரு. எங்கள் ஊர் மாதிரி உங்கள் ஊரில் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் இருக்குது, மான்செஸ்டர் மாதிரி கோயம்புத்தூர் இருக்குது. ஸோ சவுத் இந்தியாஸ் மான்செஸ்டர்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுதான். அப்படி பார்க்கல இப்போ நம்ம ஜவுளி ஏற்றுமதியில் நம்ம மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தையுமே நம்ம முந்தி தமிழ்நாடுக்கு போயிட்டோம். காரணம் வெஸ்ட் பெல்ட் ஃபுல்லாக ஜவுளியில் நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கொங்கு பெல்ட்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஜவுளியில் இருக்கும். கோயம்புத்தூர், திருப்பூர் ஃபுல்லாக. ஜல்ஜீவன் திட்டம் எதுவரை நீடிச்சிருக்காங்கன்னா 2028. இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் நோக்கம் என்னன்னா வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு போய் எல்லாருக்கும் டேப்பில் வாட்டர் கொடுக்கணும். அதாவது டேப் வாட்டர் அப்படின்னு தான் கான்செப்ட். தண்ணி டேப்பை திறந்தோம்னா தண்ணி வரும். அதாவது வீட்டு வாசல் வரைக்கும் குடிநீர் குழாய்கள் அமைக்கும் திட்டம் தான் அந்த ஜல்ஜீவன் திட்டம். இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்லேயும் இந்த ஜல்ஜீவன் எல்லா ஊர்லேயுமே ஏதாச்சும் இப்போ ஒரு 4 இயர்ஸ்க்குள்ள ரோடை தோண்டி குழாய்கள்லாம் போட்டு வீட்டு வாசலில் டேப் இருக்கும். அது காமன் என்ன சொல்கிறாங்கன்னா மோடி குழாய்ன்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த ஜல்ஜீவன் திட்டம். 2028 வரைக்கும் இதை நீடிச்சிருக்கிறாங்க. இது எல்லா மாநிலங்களுக்கும் இலக்கு கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக்ல ஜல்ஜீவன் திட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி 100% முழுமையடைய வைக்கணும்னு. நம்ம ஸ்டேட்டு அரௌண்ட் 90% தாண்டிடுச்சு. ஃபர்ஸ்ட் 100% இந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் யார் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா கோவா இந்த ப்ராஜெக்டே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம ஸ்டேட்டும் ஆல்மோஸ்ட் முடிச்சாங்க. உங்கள் வீட்டு பக்கத்துல இந்த ஸ்கீமு இருந்திருக்கு. நீ பாருங்க, குழாய் தோண்டி போட்டிருந்தாங்கன்னா ஜல்ஜீவன் திட்டம் இப்போ 2028 வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து அறிக்கைமேடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? கா. ராஜன். சிலபஸ்ல நமக்கு தொல்லியல் ஆய்வுகளுக்கு கேட்பாங்க. பெஞ்ச் புலிகள் வளங்காப்பகம் எந்த மாநிலங்களில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இது மத்திய பிரதேசம் அண்டு மகாராஷ்டிரா. அடுத்து சர்வதேச மேய்ச்சல் நிலம் மற்றும் கிடைக்காரர்கள் ஆண்டு எந்த ஆண்டு கொண்டாடுறாங்கன்னா 2026 சர்வதேச ஆண்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய சர்வதேச ஆண்டுகள் இருக்கு, தனியா எழுதி வைங்க. ஸ்கூல் புக்ஸ்லயே இருக்கு, மில்லட் இயர்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் எழுதி வைங்க. 2024 ஒட்டக ஆண்டுன்னு கூட சொன்னாங்க. 2024 சர்வதேச ஒட்டக ஆண்டுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. இது கூட நம்ம மொத்தமா ஒரு நாள் தொகுத்து கொடுப்போம். பாரத மின்சார உற்பத்தி உச்சி மாநாடு எங்க நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. புதுடெல்லியில் நடந்துச்சு. விஸ்வஜித் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஐஐடிகளை உலக தரத்திற்கு உயர்த்துதல். உலக வனவிலங்கு தினம் எப்ப கொண்டாடுறோம்? மார்ச் 3. கேரட் உற்பத்தியில முதன்மை வைக்கும் மாநிலம் எதுன்னு கேட்கிறாங்க. ஹரியானா. அடுத்து 2026 மக்களவை உரிமை மீறல் ஆய்வுக்குழுவின் தலைவர் யார்? ரவிசங்கர் பிரசாத். ரொம்ப மக்களவையில் இருக்கக்கூடிய உரிமைகளை மீறதுக்கு ஒரு ரிவ்யூ கமிட்டி போட்டிருக்காங்க, ரவிசங்கர் பிரசாத் தலைமையில். காந்தி சிலை சமீபத்தில் எந்த அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் திறக்கப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. மொண்டானா பல்கலைக்கழகம். சைலண்ட் வேலி தேசிய பூங்கா எங்கு உள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. கேரளா. 2026 சர்வதேச மகளிர் தினத்தின் கருப்பொருள் என்ன? ஆதாயத்திற்கு கொடுங்கள். தீம்லாம் கேட்பாங்க, டேட் வித் தீம் கேட்பாங்க. சர்வதேச பெண் விவசாயி ஆண்டு எது? இந்த ஆண்டை அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன். 2026 தான் சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டும் சொல்லியிருக்கிறாங்க. நேபாள நாடாளுமன்ற தேர்தல் 2026 வெற்றி வேட்பாளர் யார்? நேபாளத்துல இப்ப எலெக்ஷன் நடந்திருக்கு, அங்க பிஎம் யார் ஆயிருக்காங்கன்னா பாலேந்திர ஷா அப்படிங்கிற பாலன். பிரதமர் பாதுகாப்புக்கான சிறப்பு பாதுகாப்பு படை எஸ்பிஜி ஸ்பெஷல் போலீஸ் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சட்டம் எப்போ ஏற்றப்பட்டதுன்னா 1988. இந்த எஸ்பிஜி யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் கூடயே நீங்க பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கூட பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு பிளாக் கலர் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு பாதுகாப்புக்கு இருப்பாங்களா? இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரோட் ஷோ பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த இவங்க இருப்பாங்க, ஒரு 7-8-10 பேர் இருப்பாங்க இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டு. அவங்க எஸ்பிஜின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் போலீஸ் குரூப். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா சூர்யாவோட காப்பான் படம் பார்த்துருக்கீங்களா? காப்பான் படத்தில் அதில் பிரைம் மினிஸ்டர் ரோல் வந்து மோகன்லால் பண்ணியிருப்பாங்க. அதில் எஸ்பிஜி யார் யார் இருப்பாங்கன்னா சமுத்திரக்கனி, சூர்யா, இவங்கெல்லாம் எஸ்பிஜி ரோல் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க உயர்மட்ட பாதுகாப்பு. இவங்க எஸ்பிஜியோட ரோல் என்ன குரூஷியலாக சொல்ல போனோம்னா பிரைம் மினிஸ்டர் நோக்கி ஒரு குண்டு வந்தால் கூட அதை இவங்க போய் வாங்கிக்கணும், அந்த அளவுக்கு ஒரு அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரோல். ஸோ இன்னும் சொல்ல போனோம்னா இந்திரா காந்தி அம்மையார் இறந்தது கூட ஒரு எஸ்பிஜி, அதாவது இந்திரா காந்தி அம்மையார் ஒரு ஆப்ரேஷன் சீக்கியர்களுக்கு அகெயின்ஸ்டாக ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னு ஒன்று ஒன்று தாக்குதல் பண்ணுவாங்க. அதாவது சீக்கியர்கள் தனிநாடு கேட்பாங்க, கொடுக்க முடியாதும்பாங்க. சீக்கியர்கள் போராட்டம், அந்த சீக்கியர்கள் போராட்டத்திற்கு தடுக்கும் விதமாக ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னு சீக்கியர்கள்லாம் தாக்குவாங்க இந்திரா காந்தி அம்மையார். அப்போ இது ஒரு சீக்கியர் பொறுக்க முடியாமல் இந்திரா காந்தி அம்மையார் கூட இருந்த எஸ்பிஜி ஒருவர் ஹேகர் சிங், அவர் அந்த எஸ்பிஜியே தான் இந்திரா காந்தி அம்மையாரை ஷூட் பண்ணுவார். அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்தியா நடந்திருக்கு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அது கேள்விகளில் கேட்க போகிறதில்ல, அவங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம் இல்லை. எஸ்பிஜி சட்டம் எதுன்னு தான் கேள்வி, வேற எதுவுமே நம்ம கேள்வி இல்லை. 1988. உலகிலேயே பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எங்கு உள்ளது? ரிலையன்ஸ் ராம்நகர்ல இருக்கு. இந்தியாவின் செயற்கைக்கோள் மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார்? உடுப்பி ராமச்சந்திர ராவ். முக்கியமான கேள்வி, எதிர்பார்க்கலாம். கருப்பை வாய் புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ் இது? ஹியூமன் பாப்பிலோமா வைரஸா இந்த கருப்பை வாய் புற்றுநோய். இந்த இது நியூஸ்ல ஏன் வந்திருக்குன்னா, இப்போ எல்லா பள்ளிக்கூடங்கள்லையுமே 15 வயதுக்கு மேல உள்ள குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறத ஏற்கக்கூடிய ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்க்கு அகெயின்ஸ்டா தடுப்பூசிகள் அப்படிங்கிறத போடுறாங்க. அதெல்லாம் நியூஸ் வந்திருக்கு. உச்சநீதிமன்றம் சமீபத்தில் எந்த நகரில் கருணை கொலைக்கு அனுமதி அளித்தது? ரொம்ப முக்கியம். காசியாபாத், டெல்லியில உள்ள காசியாபாத் நகர்ல தான் கருணை கொலைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதை பத்தி எல்லாருமே நியூஸ் பார்த்துருப்பீங்க. என்னன்னா, இது டெல்லி காசியாபாத்ல கொடுத்துருக்காங்க. முதல் முறையாக உச்சநீதிமன்றம் இந்த கருணை கொலைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அனுமதி கொடுக்குறாங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். கருணை கொலை இந்தியாவில் அப்படிங்கிற சட்டவிரோதம். தீர்ப்பு கொடுத்தது யாருன்னா பார்வதி வாலாவும் கேவி விஸ்வநாதன். இது இந்த ரீசெண்டாக இந்த நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த கருணை கொலை அப்படிங்கிறது அதுக்கு மேலே அவங்க பெற்றோர்களும் ரொம்ப பாவம் கடினமாக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கும் அது ரொம்ப உயிர் வாழ்றது சிரமம் வந்திருக்கும். இப்போ கருணை கொலைக்கு ஒரு மனு போட்டிருந்தாங்க. அந்த மனுவுக்கு கொடுத்த தீர்ப்பு நீங்கள் கருணை கொலை பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க தீர்ப்பு.
சாங்காய் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? மணிப்பூர். இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில. நமக்கு சிலபஸ் ஜாகிரபியில இருக்கு. இந்தியாவின் முக்கிய பழங்குடிகள் சிலபஸ்ல இருக்கு. அதுல இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. 2025 அமெரிக்காவுக்கு பருத்தி பொருட்களை அதிகம் ஏற்றுமதி செய்த நாடு எது? இந்தியாவில தான் இப்போ காட்டன் அப்படிங்கிறது அதிகமா ப்ரொடக்ஷன் நடக்குது. உலக நுகர்வோர் தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி டிஎன்பிசியில கேட்கப்பட்டிருக்கு. உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15. கமெண்ட் பண்ணுங்க, நுகர்வோர் சட்டம் எப்ப போட்டாங்க? இந்தியாவில் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது எந்த ஆண்டு வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. சந்திராயன் 5 திட்டம் எந்த இரு நாடுகளின் கூட்டு முயற்சி? இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகளின் கூட்டு முயற்சி. பாரத் ஏஐ என்பது எத்தனை மொழிகளில் உரையாடக்கூடியது? 22 அதிகாரப்பூர்வம். இதை பத்தி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இதை படிங்க, ரொம்ப முக்கியம். இந்த பாரத் ஏஐ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் உரையாடும். தமிழ்நாட்டின் தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ நம்ம எலெக்ஷன் நடக்க போது அர்ச்சனா பட்டநாயக். 2026 ஆஸ்கார் விருதில் சிறந்த படமாக தேர்வானது ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். சாக்ஷம் செயலி யாருக்காக உருவாக்கப்பட்டது? மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள். இது ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக எலெக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால இது ஒரு ஹாட் கரண்ட் அஃபேர்ஸா இருக்கு. இந்த சாக்ஷம் செயலி எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, வாக்குப்பதிவு நாளில் மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர் சக்கர நாற்காலி உள்ளிட்ட வசதிகளை பெற பதிவு செய்யலாம். இப்போ மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்கன்னா, ஏன்னா நமக்கு இலக்கு என்ன, தேர்தல் இலக்கு என்ன, 100% பேரும் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்கணும். அப்படி இருக்கிற மாற்றுத்திறனாளிகளால் வர முடியாது, கூட யாராச்சும் கூட்டு வருவாங்க. ஸோ அப்படி கூட்டு வரக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம தேவைன்னா சாக்ஷம் செயலியில் பதிஞ்சோம்னா அதுக்கு அங்கே உள்ள தேர்தல் அலுவலர்கள் அதை நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. லோயர் கோபிலி நீர்மின் திட்டம் எங்க? அஸ்ஸாம். உலக தண்ணீர் தினம் 2026 கருப்பொருள் என்ன? தண்ணீரும் பாலினமும். உலக காசநோய் எதிர்ப்பு தினம் எப்ப? மார்ச் 24. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க. காசநோய் எதிர்ப்பு தினம் எப்பன்னு கேட்டிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏப்ரல் 24 என்ன தினம்? கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்து பாருங்க. உலக தண்ணீர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? மார்ச் 22. அப்ப இந்த மார்ச் 22 தமிழ்நாடு கவர்மெண்ட் பஞ்சாயத்து ரிலேட்டடா ஒரு தினமும் அனுசரிச்சிருக்காங்க. அது மார்ச் 22 பஞ்சாயத்து அரசமைப்புல படிச்சிருப்போம். அது சார்ந்து அது என்ன தினம்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். உலக மகிழ்ச்சி அறிக்கையில் இந்தியா பிடித்துள்ள இடம் 116. கேரளாவில், தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் நீலகிரி மலைப்பகுதிகளில் வாழும் இருளர் பழங்குடியினரின் முக்கியமான கலாச்சார அடையாளம் மற்றும் பண்டிகையாக உங்கள் குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது எது? ஸோ அப்போ அவங்க மாசி மகம் அப்படிங்கிறத கொண்டாடும். எதுவும் கேட்பாங்க இந்த இருளர் பழங்குடிகள் தான். ஏன்னா நமக்கு ஜாகிரபிலேயே நமக்கு சிலபஸ்லேயே இருக்கு. நமக்கு இது ரொம்ப முக்கியம். என்ன தலைப்பில் இருக்கும்னா முக்கிய பழங்குடிகள்ங்கிற தலைப்பில் இருக்கு. பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிறது எதற்குரிய ஒரு சார்ந்ததுன்னா 2025 இந்தியாவில் காசநோயை ஒழித்தல். இதை நம்ம ஆல்ரெடி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். மார்ச் 24 என்ன தினம்னு? காசநோய் ஒழிப்பு தினம். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 23 அன்று என்ன தினம், தியாகிகள் தினம் கொண்டாடும் நோக்கம் என்னன்னு கேட்காங்க. பகத்சிங், சுக்தேவ் மற்றும் ராஜகுரு அவர்களின் தியாகத்தை போற்றுதல். பையன் நம்ம படிச்சிருப்போம். இவங்க 3 பேருமே போராடி அவங்க 3 பேருமே ஒரே நாளில் தூக்கிலிடப்பட்டாங்க. தூக்கிலிடப்பட்ட தினம்னா மார்ச் 23 தியாகிகள் தினம். எந்த ஆண்டு இவங்க தூக்கிலிடப்பட்டாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பையனம் படிச்சவங்க எந்த ஆண்டு தூக்கிலிட்டாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. 2026 ஆண்டுக்கான 52வது G7 உச்சி மாநாடு எங்க நடைபெற போகுதுன்னு கேட்காங்க. எவியன் லே லைன்ஸ், பிரான்ஸ். இந்தியா எந்த ஆண்டிற்கு நெட் ஜீரோ அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க? நெட் ஜீரோ பூஜ்ஜிய உமிழ்வு ரொம்ப முக்கியம். டிவைக்கு 2070 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக்கின் நிலையான சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல தமிழ்நாடு பெற்றுள்ள இடம் இருக்காங்க 3ஆம் இடம். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு மொத்தம் 17 கோல் இருக்கு. 17 கோல்ஸ் இருக்கு. எஸ்டிஜி ரிப்போர்ட் நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, எடுத்து படிங்க. நீங்க குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த 17 கோல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து கேள்விகள் ரிப்பீட்டடா கேட்கலாம். 2026 ஆண்டுக்கான சர்வதேச காடுகள் தினத்தின் கருப்பொருள் என்ன? காடுகள் மற்றும் பொருளாதாரம். இந்தியாவின் முதல் எல்பிஜி ஏடிஎம் எங்க இருக்கு? குருகிராம், ஹரியானா. ஜன் விஸ்வாஸ் திருத்த மசோதா தொழில் செய்வதை எளிதாக்குது. அப்ப நம்ம மார்ச் மந்த்ல தேர்வு நோக்கில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு 50 கேள்விகள் பார்த்துருக்கோம். இது டெஸ்ட் எழுதி பார்த்து இந்த வீடியோ பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இது போக டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸை தொகுத்து மார்ச் முழுவதும் பிடிஎஃபாகவும் கொடுத்துருக்கோம். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியும் தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு வந்தோம்னா கடைசி நேரத்தில் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். கடைசி நேரத்தில் படிப்போம் நினைப்போம். கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம மொத்தமாக உட்காந்து என்றைக்கும் படிக்க முடியாது. கடைசி நேரத்தில் படிப்போம்னு படிக்க முடியாது. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.